வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் சூப்பரான சமையல்காரர் ஸ்டைலில் வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இதை இப்போ வேக வச்சுக்கலாம். இந்த வாழைக்காயோட கொஞ்சம் மேல் காம்பை கட் பண்ணிக்கலாம். கீழே சைடு இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாங்க. கத்தியில் அப்படியே லைட்டாக மேலால் கீறி விட்டுறலாங்க. அப்போ தான் இந்த வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் இதோட தோலை உளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். வாழைக்காயை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் போட்டுடலாம். இதையும் நல்லா கீறி விட்டுறலாங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ விசில் இறங்கிடுச்சுங்க. இந்த வாழைக்காய் வெந்துச்சுன்னு பார்க்கறக்கு கத்தியை வச்சு இப்படி ஒரு அமுத்துணுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக கத்தி உள்ளே போகணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதோட தோலை உளிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கன்று இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம வாழைக்காயை செரவிக்கலாம். வாழைக்காய் செரவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க. நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா அது ஒரு முக்காப்பாக தான் வெந்திருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி செரவும் போது நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். ரொம்ப வேக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் கடலப்பருப்பும் வெள்ளை பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக 5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. பூண்டை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா நார்மலாக கடைகளில் கிடைக்கிறதாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சிக்கன் மசாலாக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் மசாலா நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டுங்க. இது நல்லா வணங்கிருச்சுங்க. துருவி வச்சுக்கிற வாழைக்காவை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மசாலா இந்த வாழைக்காயில் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக ஏகமும் கலக்கி விட்டுறலாங்க. ரொம்ப கரண்டி விட்டு கலக்கினாங்கன்னா வாழைக்காயெல்லாம் அப்படியே உடஞ்சி களியாட்ட ஆயிரும். கொஞ்சம் லைட்டாக கலக்கி விடணும். அப்போ தான் நம்ம வாழைக்காய் உடையாமல் அப்படியே உதிரியாகவே இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இந்த மசாலா நல்லா இந்த வாழைக்காய் கூட ஒட்டுறக்காக இதை லைட்டாக ஒரே ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த வாழைக்காய் வேகட்டும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. 1 கப்புக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நார்மலாக காய்களுக்கு போடுறத விட அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்னதாக இந்த கப்பில் 1 கப்புக்கு நான் தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுடலாம். இப்போ இதை லைட்டாக கலக்கி விட்டுறலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சமையல்காரர் ஸ்டைல் வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைக்காய் பொடிமாஸை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.